ஆயிரம் கனவுகளை சுமந்தவர்களாய் செம்மறி வீதியெங்கும் சென்ற உறவுகள், அரியாரை நோக்கி நடந்த கால்கள் கொழும்புத்துறை நோக்கி கொடும்பெயர்ந்ததோ. ஆம், புதையுண்ட என் உறவுகளுக்காய் செம்மறியில் எங்கள் கண்மணிகள் என்னும் நாடகம் இதோ அரங்கேறுகிறது. பாட்டரும் பூட்டியும் ஓட்டரும் ஓட்டியும் புலியிலே எழுதி புலக்கிய மண்ணிலே யானை அடக்கியே கூனை நிமித்திய அரியாட்டையின் வழிவந்த மண்ணிலே குருவிகளும் அருவிகளும் அழகை கொட்டி கிடக்க குருவிச்சி நாச்சியார் யாழ சுட்டி நிற்க குருவிவரும் வாலில் வீச்சும் வீர கருவியாய் நிமிர்ந்த பண்டார வன்னியரின் மண்ணில் ஆடியும் பாடியும் மகிழ்ந்தோம், நாங்கள் ஆனந்த வெள்ளத்தில் மீதந்தோம். ஆடியும் பாடியும் மகிழ்ந்தோம், நாங்கள் ஆனந்த வெள்ளத்தில் மீதந்தோம். கூடிக்கூடாவியே திரிந்தோம், எங்கள் குடும்பத்தில் பண்பாட்டை வளர்த்தோம். எங்கள் குடும்பத்தில் பண்பாட்டை வளர்த்தோம். தந்தன தந்தன தந்தன்னா தானே தானே தந்தன்னா, தந்தன தந்தன தந்தன்னா தானே தானே தந்தன்னா, தந்தன தந்தன தந்தன்னா தானே தானே தந்தன்னா, தந்தன தந்தன தந்தன்னா தானே தானே. தாங்கள் ஆடும் சதிராட்டம், நாங்கள் சத்தியத்தை சாகடிக்கும் கூட்டம். மாற்றானை வாழவிட மாட்டோம், மாற்றானை வாழவிட மாட்டோம். அவர் மண்டையை பிளப்பதுதான் எங்கள் நாட்டம், அவர்கள் மண்டையை பிளப்பதுதான் எங்கள் நாட்டம். அங்கடி ஐயோ 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 எங்களை ஒண்ணும் செய்யாதீங்க, நாங்கள் படிக்க போறோம், எங்களை வாழ விடுங்க. ஐயோ 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 இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் தாக்க வேணும். சரி 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 சார், இப்படியே புதைக்க வேணும். சரி சரி சரி, இப்படியே படுத்தபடி இருந்தபடி தாக்க வேணும். ஒரு தாடையும் இருக்க கூட விளங்குது. இவரை இப்படியே தாக்க வேணும். சிங்கள சொந்தங்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்களே. எங்கள் சொந்த உறவுகள் செம்மணி மந்தனும் சிந்திய ரத்தத்தை வந்துமே பாருங்களே. தினம் சிந்திய ரத்தத்தை வந்துமே பாருங்களே. சிங்கள சொந்தங்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்களே. செந்தமிழர் என்ற காரணத்தால் நம்மை தினம் தினம் புதைகுழியில் மூடினரே. செந்தமிழர் என்ற காரணத்தால் எம்மை தினம் தினம் புதைகுழிக்குள் மூடினரே. சிறியவர்கள் பெரியவர்கள் பேதமின்றி, சிறியவர்கள் பெரியவர்கள் பேதமின்றி அன்று சித்திரவதை செய்து மகிழ்ந்தனரே. சித்திரவதை செய்து மகிழ்ந்தனரே. எங்கள் செம்மணி மந்தனில் துர்நாற்றம்
எங்கள் செம்மணி மந்தனிலே துர்நாற்றம் உங்கள் அம்மணி ஆட்சியிலே அரங்கேற்றம் உங்கள் அம்மணி ஆட்சியிலே அரங்கேற்றம். சரசக்கா என் இளையவள் பள்ளிக்கூடம் போனவள் இன்னும் வரையில கண்டனீங்களா? ஐயோ என்ற புள்ளைய காடலையே, என்ற புள்ளைய காடலையே, தலைமுடி வட்ட போனவன் இன்னும் வரல. என்ற புள்ளைய கண்டிகளோ அக்கா, என்ற புள்ளைய கண்டிகளோ கண்டிகளோ. ஐயோ ஐயோ என்ற ஒரே ஒரு குஞ்சு கலாச்சுக்கு போனவன் இன்னும் வீடு திரும்பல. அவன் சாச்சே வீட்ட போய் நிக்க மாட்டான், அங்கேயும் போய் சாப்பிடவும் மாட்டான். இன்னும் அவன் வீடு திரும்பல. ஐயோ என் அண்ணாவை இன்னும் காணல, அப்பாவை இன்னும் காணல. இவ்வளவு நேரம் ஆச்சு, உழவு விட்டு போச்சு. இவ்வளவு நேரம் இவளை தனியா விட்டுட்டு நிக்க மாட்டேன். தங்கச்சி பாடு கழியாள். நான் படிக்கிறோம், கண்ணீர் படிக்கிறோம். நான் என்ன செய்வேன்? தங்கத்தின் மீது தலையிட்டு விடுகிறேன். ஐயோ மாலாமா மாலாமா, உங்களோட மூத்தவனை செம்மணி செக் பாயிண்ட்ல புடிச்சு வச்சிருக்கீங்க. ஐயோ என்ற புள்ளைய காட. ஐயோ எந்த புள்ளியா? ஐயோ என்ற பிள்ளையோ, ஐயோ அம்மா போறியா? ஐயோ என்ற பிள்ளைக்கு என்ன நடக்க போகுதோ என்ற பிறகுமே என்ற இயற்கை நீதான் அவனை காப்பாற்றணும். இப்ப ஊரடங்கு வீடு, இப்ப போனா எங்களையும் புடிச்சு போடுவான். ஐயோ இப்ப வேண்டாம், புடிய போய் பாப்போம். போங்கோ. இப்ப வேண்டாம், குனிய போய் பாப்பா, உங்களையும் புடிச்சு கொண்டு போயிடுவான். எங்களின் பாத உறவுகளே, எங்களின் பாச உறவுகளே, நீங்கள் எங்கே சென்று மறைந்தீரோ? சிங்கக் கூட்டங்கள் நடுவினிலே, சிங்கத்தின் கூட்டங்கள் நடுவினிலே நீங்கள் சிக்கே சிலருண்டும் இறந்தேரோ? சிக்கே சிலருண்டு இறந்தேரோ? எங்களின் பாத உறவுகளே, நீங்கள் எங்கே சென்று மறைந்தீரோ? எத்தனை கனவுகள் இதயத்தில் சுமந்து எங்கள் மந்தனில் வாழ்ந்தேரே, அத்தனையும் காணல் நீரானதோ? உங்கள் அழகு முகம் காண ஏங்குகின்றோம். அத்தனையும் காணல் நீரானதோ? உங்கள் அழகு முகம் காண ஏங்குகின்றோம். என்ற மகனை கண்டீர்களா? அரியாலை செக் பாயிண்டிலே அவன் காணாமல் ஆக்கப்பட்டவன். அவன் எல்லாரும் சொல்லுவினை, அவன் என்னைய மாதிரி உயரமானவன், வடிவானவன் என்று சொல்லுவீங்கள். அவன் இன்றைக்கு இருந்திருந்தால் அவனுக்கு ஒரு மனைவி பிள்ளைகள் இருந்திருப்பின. அப்படியே அவன் டாக்டர் ஆகி இருப்பான். என்ற அம்மாவை கண்டீர்களோ?
கம்மணி வளைவுல காணாமல் ஆக்கப்பட்டவா நீட்டு முடி வட்டமான உதடு சிவப்பு, ஒரு நரை கூட தெரியாது. அப்பா அம்மாவை ஏங்கி ஏங்கி நோயாளியாகி இறந்துட்டார் என்று மறைக்க நான் ஊராக்கள் சொன்னினான். அம்மாக்கு கொலஸ்ட்ரால் வைத்தியம் பார்க்கணும் என்று கனவு கண்டனான். இப்படி மண்ணோடு மண்ணாக மக்க வைத்து விட்டு அம்மா நீதானே என்ற அம்மா, ஏனம்மா உடம்புல சதிய காணல? அம்மா சதி சாப்பிடுறதே இல்லையாம்மா, ஒரு எலும்பாய் இருக்கிறியே அம்மா. விட்டமின் சியும் முட்டையும் வாங்கித்தாரேன், நீ சாப்பிடம்மா. மகனே, உயிருள்ள வரைக்கும் தானே விட்டமின் சி கொடுப்பார்கள். அம்மா எந்த நிலையா உனக்கு? நீங்கள் எத்தனையாவது இலக்கம் அம்மா? தம்பி 456வது இலக்கம்டா. அம்மா நான் 457வது இலக்கம் அம்மா. உங்களுக்கு பக்கத்திலையா நானம்மா? தம்பி சித்தி சித்தப்பாக்கள் பக்கத்து வீட்டுக்காரர் 48 49 50வது இலக்கத்தில் செம்மணியின் புதைகுழியில் அழுகிற சத்தம் கேக்குதடா. மனித உயிர்கள் இலக்கங்களால் எண்ணப்படுகின்றது. மண்ணுக்குள் புதைக்கப்பட்டுள்ளது. சடலங்கள் மட்டுமல்ல, எண்ணற்ற கனவுகள், தொழில்கள், எதிர்காலம் கூட. அம்மா சுடலிய போய் கிண்டிக்குள்ளாரை பார்த்துட்டு மனித புதவுளி என்று சொல்ல வேணும். அது சித்தப்பாத்தி மயானம். சுடல நீ எல்லாம் ஒரு மனுஷிய. எங்கேயாவது எங்கட சமய முறையில கைகளையும் கால்களையும் கட்டி போட்டு தாக்குறத? உடலை வட்டி தலைய வட்டி உடல் வேறு தலை வேறையா எங்கேயும் புதைக்கப்படுவது என்கிற சமயத்துல உண்டா? எங்களுடைய பிள்ளைகளை தண்ணீர் போத்தலங்களோடும் புத்தக பைகளோடும் சப்பாத்துகளோடும் செங்கோட்டோடும் தாட்டது உண்டா எங்கள் மரபுகளில்? இருந்தபடியும் வாய் பிளந்த நிலையிலும் உடல் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தபடியும் தாப்பது எமது மரபில் உண்டா? செம்மணி செய்தி எனக்கு தெரியாதா? எல்லாரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களின் உள்ள குமுறல் எனக்கு புரிகிறது. எல்லாரும் எங்கட ஒழுங்காக நின்று புது சுடலி என்று சொன்னார்கள். அதனால் தான் நானும் அப்படி சுடலி என்று சொல்லிவிட்டேன். சொந்தங்களே நாங்கள் சொல்கின்ற கண்ணீருக்கு இவர்கள் சொல்ல போகும் நீதி என்ன? எத்தனை உயிர்களை காவு கொடுத்தோம், இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி தேடி அழுதபடி திரிகின்ற அம்மாமார்களை பாருங்கள். தேசமாய் வாழ்ந்த மண்ணில் நாசமாய் போனவங்கள், புல்பட்டு கிடக்கும் தேசத்தில் பால்பட்டு போனவங்கள். உலக நாடுகளே, மனித உரிமை காவலரே, ஐக்கிய நாடு சபையே, தமிழர் என்பதால் கரம் நீட்ட தயங்கினீர்களோ? எங்கள் இதயத்தின் நோலம் நீதிமன்றமே, உங்கள் கதவை ஒருமுறை திறக்க மாட்டீர்களா? நீங்கள் உங்களுக்கான கதவுகள் ஒரு நாள் திறக்கப்படும், நிச்சயமாக திறக்கப்படும். உண்மையாவா? உண்மையாக திறக்கப்படும். செம்மணிகள் புதையுண்ட மக்களுக்கு விடிவு கிடைக்குமா? கிடைக்கும். உண்மையாவா? நிச்சயமாக கிடைக்கும். கடந்த காலங்களிலே புதைக்கப்பட்ட உயிர்களை இன்று நாங்கள் தோண்டி எடுப்பதற்கு இப்பொழுது கைகூடி இருக்கிறது. நம்புவோம், சர்வதேசத்தை நம்புவோம், இன்றைய அரசாங்கத்தையும் நம்புவோம். காலம் வரும் என்று பூத்திருப்போம், கண்ணீரோடு காத்திருப்போம். பிரபஞ்ச சக்தியே, இயற்கை தாயவளே, நீ ஒன்று மட்டும்தான் உண்மையானவள். எங்கள் மீது இறங்கும், எங்கள் மீது உனது கண்களை திருப்பும். தமிழர்கள் நாம் தலை நிமிர்ந்து நடக்கும் காலம் வரும்.
உதய சூரியன் ஒன்று உதயமாகுமாம், இதய வானிலே ஒளியை வீசுமாம். ஆம், இதய வானிலே ஒளியை வீசுமாம். எங்கள் செம்மணியின் கண்மணிகளுக்கு விடிவு கிடைக்காதா? கிடைக்கும். உதய சூரியன் இங்கு உதயமாகுமா, எங்கள் இதய வானமே இங்கு ஒளிய வீசுமா. உதய சூரியன் அங்கு உதயமாகுமா, எங்கள் இதய வானமே இங்கு ஒளிய வீசுமா. விதிய மாற்ற சர்வதேசம் மதிய மாற்றுமா, விதிய மாற்ற சர்வதேசம் மதிய மாற்றுமா. எங்கள் வேதனைகள் நீக்கி வாழ்வில் உரிமை சேர்க்குமா, எங்கள் வேதனைகள் நீக்கி வாழ்வில் உரிமை சேர்க்குமா. உதய சூரியன் இங்கு உதயமாகுமா, எங்கள் இதய வானிலே இங்கு ஒளிய